கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நவம்பர் 1 promise verse is taken from Isaiah chapter 58 verse 8. Your healing will quickly appear. ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். Are you going through a season where everything looks lifeless? Maybe your dream seems shattered, your health feels weak, and even your faith feels dry. என் வாழ்க்கை உயிரற்று போன நிலைமையில் இருக்கிறது. என் கனவுகள் எல்லாம் சிதைந்து போனது போல், என் சரீரம் பலவீனமாகவும் என் நம்பிக்கை உலர்ந்து போனது போல உணர்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்க்கை சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஒருவேளை என் வாழ்க்கை உயிரற்று போன நிலைமையில, எந்த ஒரு வாழ்க்கையில ஒரு வளர்ச்சிக்கோ ஒரு துளிர் விடுவதற்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, எல்லாமே சோர்வடைந்து என் வாழ்க்கையில இதுக்கு மேல ஒரு முன்னேற்றம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, இதற்கு பேசாம இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் செத்தா நல்லா இருக்கும், நான் பேசாம இதற்கு நான் தற்கொலை பண்ணிக்கொள்ளலான்னு கூட அநேக வேளையில நீங்க இதை நினைத்து கொண்டிருக்கிறீங்கல்ல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு மன அழுத்தத்தோட பாரத்தோட வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட பேசி கொண்டிருக்கிறார், உங்க சுக வாழ்க்கை சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று. ஒருவேளை நீங்க அநேக காலமா காத்திருக்கலாம், அநேக வேளையில நீங்க ஜெபித்திருக்கலாம். இப்பொழுது நீங்க ஜெபிக்கிறதே ஒரு வேலை விட்டு, எனக்கு இது ஒண்ணுமே நடக்கலையே, என் வாழ்க்கையில ஒரு மாற்றமுமே இல்லையே, நான் பட்டு போன ஒரு காஞ்சி போன மரத்தை போல மாறிட்டேனே, இனிமே என் வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை இருக்கான்னு நீங்க கேட்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுறாரு. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். உங்க சுக வாழ்க்கை சீக்கிரத்துல துளிர்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நீங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீங்க நல்லா செழித்து இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இன்னைக்கு God wants to restore your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையை அவர் ரெஸ்டோர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? நான் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் ஆசைப்படுகிறார். நீங்க பாவத்துல ஒரு வேளை என் ஜெபங்கள்லாம் கேட்கப்படலைன்னு சொல்லிட்டு உங்க பாவ வாழ்க்கைக்கு பின்னாடி போயிட்டீங்களா? ஒரு வேளை நீங்க அப்படி உங்க பாவத்தை வாழ்க்கையில நீங்க போயிருந்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க மனம் திரும்பி ஆண்டோடைய சமூகத்துல வந்து அவர் கொடுக்கிற வார்த்தையை நீங்க விசுவாசிச்சு, இந்த வார்த்தை மூலமாக நீங்க உறுதியை பற்றுக்கொண்டு இதை வைத்து நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்க காண்பீங்க. நம்ம வேதத்துல பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 1 முதல் 9 வசனத்திலே பார்க்கிறோம். 38 வருடமாக பெதஸ்தா குலத்திலே ஒரு வியாதியஸ்தர் காத்திருந்தார் அவருடைய சுகத்துக்காக. அந்த குளத்துல தண்ணீர்ல அந்த தேவதூதர் வந்து கலக்கும்போது அந்த பலவீனமா சுகவீனமா இருக்கிறவங்க அந்த தண்ணிக்குள்ள இறங்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல சுகம் கிடைக்கும்ட்டு அவங்க விசுவாசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 38 ஆண்டுகளாக அவர் காத்திருந்து, ஆனா அவருக்கு உதவி செய்வதற்கோ யாரும் இல்லை. அதை அறிந்து ஏசப்பா அவங்க கிட்ட போய் கேட்கிறாரோ, நீ சுகம் பெற விரும்புகிறியா என்று. ஆண்டவருக்கு தெரியும் அவருக்கு என்ன வேண்டும் என்று, அவருக்கு சுகம் வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் என் பிள்ளை என் கிட்ட கேட்கணும், என்னிடத்துல அவங்க வரணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அதே போல அவர் சொல்லுகிறார், எனக்கு சுகம் வேணும்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி உடனடியான ஒரு மாற்றத்தை தந்தார் அல்லவா? இந்த நாளிலும் உடனடியாக சடன்லி நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த நாளில ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஒரு துளிர்க்கிறத, உங்க வாழ்க்கை செழிக்கிறத இந்த நாளில இருந்து ஒரு மாற்றத்தை நீங்க நிச்சயமாகவே பார்க்க போறீங்க. No matter how dry and hopeless your life may seem, remember God has not forgotten you. Whatever feel lifeless today can be restored and made beautiful by His power. Your season of sorrow will end and a new season of healing, joy and restoration will begin. இயேசுவின் நாமத்துல இது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நடக்கும். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த புது மாதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. கடந்த மாதம் முழுவதும் கண்ணிப்பணிகளை போல பாதுகாத்த தேவனே உமக்கு சோஸ்ரேசப்பா. காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே அவங்க சுக வாழ்க்கை சீக்கிரத்துல துளிர்க்க போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பூர்ண சுகத்தை தாங்க, அவங்க வாழ்க்கையில் முன்னேற போட்டும் கர்த்தாவே. வாழ்க்கையை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகளாக கர்த்தாவே ஏசப்பா, அவங்க உண்மை விசுவாசித்து நம்பிக்கையோட கர்த்தாவே புதிய மாதத்தை புதிய கிருபைகளால நீங்க நிரப்புங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.